வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு சட்னி நம்ம அரைக்க போறோம். இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது நம்ம அரைச்சி வெளியிலேயே வச்சிருந்தா கூட 3 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 3 நாள் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 1 வாரம் வரைக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஈவன் நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றோம், வெளியில எங்கேயாவது போறோம் அப்படின்னா கூட இந்த சட்னி நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இது வந்து எல்லா டிஃபனுக்குமே வந்து சூப்பரா மேட்ச் ஆகும். அதாவது இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தியோட கூட ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்குமே சூப்பரா இருக்கும். பாருங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான். கொஞ்சம் மிளகாவத்தல், மிளகாத்தூள், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உப்பு, இவ்வளவுதான். ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் தான். ஆனா சட்னி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த சட்னி ஈஸி அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? அப்படி உப்பி வந்துடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 பல்லு பூண்டு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனை போய் நல்ல ஒரு பிங்க் கலர்ல வரும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்க நல்லா பிங்க் கலர்ல வதங்கியாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கு, நல்லா வாசனை வருது. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சமா புளி இதில் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கணும். ஹையில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும். நமக்கு வந்து சாஃப்டாக தான் வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்ல நிறம் வர்றதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கப்புறம் லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிம்பிளாக டேஸ்டியான வெங்காய சட்னி, இது டிராவல் சட்னி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கு. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்பத்துக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். தோசை, இந்த ஸ்பஞ்சியான தோசை, சப்பாத்தியோட கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இந்த சட்னி வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் அந்த அளவு ஆயில் எக்ஸ்ட்ராவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.